ராம், தெரியுதா ஜானு? எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்பவே முடியலல்ல இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னு. 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நானும் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீச கூட இல்லை. என்ன பண்ற ராம்? ட்ராவல் ஃபோட்டோகிராஃப். நீ சாப்பிடல? இந்தா ஃபுல்லா சாப்பிடு. தேங்க்ஸ். என்னடா நடக்குதாங்க? என்ன கேட்டா? தப்பா ஒன்றும் நடக்காதுல்ல? ஐயோ, ஏய் கர்ச்சீஃப் இருக்கா யார்கிட்ட? இந்தா. ஆமா ஆமா மச்சான். ரெடி, ரெடி. இல்ல வேணாம். ஏய் இங்க பாரு. காவல் தெய்வத்தை பார்த்தே இல்லையா? சிங்கப்பூர்ல திரும்ப எப்ப வர? கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் போறீங்க. நான் போறதில்ல. செல்ல பேர். I like your hair. I like yours too. Falling down, falling down. எவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் கையில் விழுந்து இந்த இடத்துக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தெரியுமா? எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? இந்த சைனா பல்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. சைனாவில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா
ஜானு அப்போ சுபா இல்லைனா தான் நீ என் கூட பேசுவ இல்ல? ராம், ஆ நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இப்போ என்ன அவசரம் இன்னும் மேலே பண்ணிக்கலான்னு? ராம், நான் சீரியஸா கேக்குறேன், ஏன் என்ன பண்ணிக்கல? யாரும் முன் வரலன்னு வச்சுக்கோயேன். நான் கெஞ்சி கேட்குறேன் ராம், தயவு செஞ்சு சொல்லிடு. என்னால தான் நான் கூட ஓகே, ஆனா சொல்லிடு, எனக்கு தெரியணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ராம், சொல்ல புரியா இல்லையா அப்போ? ஜானு ஹோட்டல் வந்துருச்சு. ராம், என்ன இறக்கி விட போறியா? இல்லை இல்லை, சுபா சொன்னால. என் கூட கொஞ்சம் கூட பேசணும்னு தோணலையா? சச்சா அப்படிலாம் இல்லை. நாளைக்கு காலை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். என் நம்பர் எடுத்துக்கோ. ஜானு, நான் ஒன்றும் வேணுன்னு சொல்லு ஜானு. ராம், கிளம்பிட்டியா? சொல்லு ஜானு, எதுவும் வேணுமா? இல்லை, எங்க இருக்க? ஜானு, ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்கே விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். கூட பேசணும்னு நினைச்ச தப்பா? சாரி. 22 வருஷம். ஹே, முடி வரீங்க வெட்டினியா? இல்லை, நம்மகிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஒரு முன்னாடி பிரச்சனை ஓடுது, காலைல பேசுகிறேன். முன்னாள் தெரியுமா? அப்படியே சொல்லுவேன். தாடி பேச ஒன்றா சேர்த்து முன்னாள் தெரியும் சொல்ல மாட்டேன். சின்ன வயசு எங்கள் அப்பா இவனை கூப்பிட்டு வந்து ஒட்ட வெட்டுமாரு. இவன் விட்டு வெட்டுமா. மெட்ராஸ் வந்து புதுசில் தஞ்சாவூர் பஸ்ஸை பார்த்தா போதும், சோகமாக மூஞ்சி தொங்க போட்டிங்க வந்து உட்காந்துப்பான். இருக்கு பையன். சொல்லுமா எப்படி வெட்டணும்? ரஜினி மாதிரியா, கமல் மாதிரியா, அஜித் மாதிரியா, விஜய் மாதிரியா, சூர்யா மாதிரியா? அது கேட்குறேன். அங்கிள், 10th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி வெட்டணும். எந்த வருஷம்? 94. ஓஹோ, 94 ஆமா? கண்டிப்பாக தாண்டி எடுக்கணுமா? எங்கே வரீங்க? கரடியமாக இருக்கு, செதுக்க டைம் ஆகும். உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஓகே, உட்காந்துக்கோ. திரும்படா. ஆ
பாதி வெயிட் குறைஞ்சிச்சுரா. ஐ, கண்ண மூடாதடா. ஓகேவா? டபுள் ஓகே. சரி உட்காருங்க. உங்களுக்கு ரெட்டை ஜடை போட்டோம். ஐயோ எனக்குலாம் வேணாம். சரி சரி, கடையை காலி பண்ணுங்க, சாத்தணும். நீ வெயிட் பண்ண வரேன். போலாமா? ஷர்ட்டை கழட்டு. அதான் உள்ள டிஷர்ட் போட்டிருக்கல, கை வச்ச டிஷர்ட் தானே, அப்போ கழட்டு. இல்லை நான் டேய் கழட்டுடா. இது எப்படி இருக்கு? இது இல்லாம தாடியும் சட்டையும். என்ன என்ன ஜானு? என்ன ஜானு என்ன? ராம், ஐயோ வர்ஜன் கன்னிப்பா என்னடா நீ? அடைச்சிக்கலாமா? அதுக்கு நீ இப்படியா கேட்ப? அப்படியாடா? ஏய், சிங்கப்பூர் போய் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. முதல்ல போ. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டைம் ஆச்சு, முதல்ல கிளம்பலாம். இங்கிருந்து வா. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சட்டை 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 கசங்குது. சட்டை சட்டை. அப்ப சொல்லு, நான் என்ன கேட்டாலும் மழுப்பிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களோ? இப்போ என்ன தெரியணும் உனக்கு? அதான் எது வந்தாலும் கார்ல போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் ஜானு. போ. இங்க வந்து நில்லு. இப்ப சொல்லு. சரி, சொல்லி தொலைக்கிறேன். காட் ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஜானு, இதெல்லாம் சத்தியமாக கூட ஜானு. புழுகாண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள நல்லா யோசிச்சு வச்சிருப்பேன். ஜானு, என் மேல சத்தியம். இப்ப சொல்லு. ஆமாம், நான் வர்ஜின் தான் ஜானு. அடப்பாவி. இது பாரு, நீ வற்புறுத்தி கேட்டேன், நான் சொல்லிட்டேன். அதோடு விட்டணும். ஏன்டா? ஏன்னா அனுமாருக்கு வேண்டுதல். முதல்ல வண்டியில் இரு. எப்படிடா? இப்போ என்னன்ற நீ? ஓ, துரைக்கு ரோஷம் வேற வருதோ? எருமை, என்ன வயசாகுது உனக்கு? தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்ற. எனக்கு ஒரு மாதிரி பப்பிஷியமாக இருக்கு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையும் லவ் கூட பண்ணலையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதானே பார்த்தேன். உண்மை வெளியே வருது பார். என்ன? இல்லடா, ஒன்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரி தான்? எந்த மாதிரி? டேய், நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. ஏ, உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லையா? சரி சரி,
சிரிச்சது போதும், கதைக்கு வா. சாருன்னு ஒருத்தி இருந்தா. ஃபுல் நேம்? சாருமதி. ஆ, காலேஜில் ஜூனியர். நல்ல பொண்ணு, பார்க்க அழகாக இருப்பா. காலேஜ் படிக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணான். பேசலாமான்னு கேட்டா. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். செம்ம கடுப்பாயிட்டா. உனக்கு ஓகேன்னா சொல்ல, வீட்டில் அம்மா போட்டு பேச சொல்கிறேன்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல, அவள் சொன்னது எனக்கு புரியுறது. சரி, என்னதான்டா சொன்ன? நான் என்ன சொல்ல, எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். அவன் அப்புறம் என்னை விடுற மாதிரி இல்லை, வேறு வழி இல்லை. உண்மை சொன்னேன். என்னன்னு? உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா, மூச்சு வாங்கினா, கிளம்பி போயிட்டா. 3 மாதம் கழிச்சு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சா. அப்புறம் கால் பண்ணா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன், கட்டாயம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னான். நீ போனியா? என்ன இருந்தாலும் அவள் என் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு, பாவம். நான் போனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, போல. அன்னைக்கு ஏன் நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட? ஏன் நீ அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க கூட வரல? ஒன்றுமே புரியல எனக்கு. யார்கிட்டயும் கேட்கவும் முடியல, ஆனால் உன்னை மறக்கவும் முடியல. படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 12th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். எங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயத்தில் டிகிரி ஒழுங்காக முடித்தேன். அப்போ கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா உன்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கினேன். யாராவது உன்ன மாதிரி கருப்பா உயரமாக இருந்தா அது நீயா இருக்குமோன்னு பின்னாடிலாம் போய் ஏமாந்துருக்கேன். இது போறாதுன்னு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் 2 மாசத்துல எனக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு அக்கா மேலே இருந்த வெறுப்பில் என்னால் எதுவும் பேசக்கூட முடியல. பேசியிருந்தாலும் என்ன சொல்லியிருக்க முடியும்? நான் 10th கிளாஸ் வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியலண்ணா. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்துடுவேன்னு என் மனசு சொன்னிச்சு. இப்போ சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்கும். மேடையில் உட்காரும்போது கூட நீ எங்கேயோ மண்டபத்தில் தான் இருக்க, சினிமாவில் வர மாதிரி தாலி கட்டுங்கன்னு சொல்லும்போது நீ திடீர்னு எழுந்து என் ஜானோ எங்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவேன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. கல்யாணம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது உடனே ஞாபகத்துக்கு வருது என் 10th ஸ்டாண்டர்ட் கே ராமச்சந்திரன் மோகன் தான். என்னடா சார், டைம் ஆயிடுச்சு, கேட்ட போட்டணும். வண்டி எடுத்துட்டீங்கன்னா கேட்ட போட்டிடுவேன். சாரி ராம், இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் உன்னை மீட் பண்ணா சொல்லணும்னு நினச்சது. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் இதெல்லாம்? அதான் கொட்டிட்டேன். நான் ஏதோ ஒன்று குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காத, ஓகே? ராம், இல்லை இல்லை,
உன் காலேஜுக்கு வந்தது, உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ எப்போ வந்த? சும்மா சொல்லாதடா. வந்தேன் ஜானு. விளையாடாத ராம். நிஜமா வந்தியா? சார் எப்படி வாங்க சார். எந்த ரூம் அவங்க? சார் தேர்ட் ஃப்ளோர். ஓகே. ஜானு, இல்லை இல்லை இல்லை, நான் வரல. நான் இங்கே தான் இருக்கேன், பெட்ரூம் வெளியே தான் இருக்கேன். ஜானு, ஜானு நீ ஓகே தானே? ஜானு, ஜானு 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 ஜானு, சரி சரி. சத்தியமா நான் உன்னை அன்னைக்கு பார்க்கலடா. பார்க்கல ஜானு, பார்க்கல. இப்படி சேராம தான் போகணும்னா அப்புறம் எதுக்கு? பாவம், என்னால நீயும் எப்படி? முதல்ல நான் எப்படி நம்பினேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு? என்ன இருந்தாலும் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு வந்திருக்கணும். அவசரம். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும். எல்லாம் தலையெழுத்து. இப்போ எதுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? பேசாமல் உண்மை நம்பிட்டு இருந்தே உண்மையாக இருந்துருக்கலாம். ஆனால் நீயும் என்ன நினச்சிட்டு இருந்த. எனக்காக வந்தேன்றதெல்லாம் தெரியாமலே போயிருக்கும். இந்த கஷ்டத்துலையும் அது ஒரு ஆறுதல். அதென்ன கூட இருக்கும் போதெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு போய் 3 வருஷம் கழித்து வந்து சொல்லணும்னு ஒரு ஞானோதயம். ஆக்சுவலாக எல்லா நாளுமே தோணும், ஆனால் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துரும். நம்ம வந்து ஜானு அளவு கலராக இல்லை, ஜானு மாதிரி நமக்கு பாட்டு பாட வரல, அப்படிலாம் தோணும். அன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கே சொல்லேன் செத்துன்ற மாதிரி. என்றைக்கும் இல்லாத தைரியம் வேறு. டக்குன்னு அன்றைக்கே கிளம்பி உன் காலேஜ் வாசல் வந்து நின்ட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நீ மெட்ராஸில் தானே இருந்த? அது அதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அப்போ அங்கே உனக்கு என்ன நடந்தாலுமே எனக்கு தெரிஞ்சிடும். எப்போயாவது பார்க்கணுன்னு தோணுச்சா கிளம்பி தஞ்சாவூர் வந்துடுவேன். நீ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட பின்னாடியே வந்துட்டு பக்கத்தில் வந்தால் மட்டும் ஒழிஞ்சுப்பேன். என்ன நீ எனக்கு பதிலாக வேறு ஒருத்தரை பார்த்துட்டு தான் கோவப்பட்டங்கிற விஷயம் தவிர மற்ற எல்லா விஷயமும் இந்த ஐயா பிள்ளைக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்கே சொல்லு பார்ப்போம். ஏதாவது தப்பாக விட்டுடுச்ச? உன்னோட 10th மார்க் வந்து 836 +2 மார்க் வந்து 990. உன்னோட பர்த்டேக்கு வாங்க, என்னோட பர்த்டேக்கு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து முருகன். நான் அவுட் பண்ண நீ பாட்டு பண்ண உன் தமிழ் லிட்டரேச்சர் படிக்க முடியும். ஆனால் உங்கள் அப்பா உனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபீஸ் கட்டு வந்தார். அது தெரிஞ்சு நீ என்னால் சாப்பிடாம இருந்தால். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இல்லை
அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். சாரி. 1990 ஒரு டைஃபாய்டு வந்தது, 2000 ஒரு ஜாண்டிஸ் வந்தது. ரெண்டுமே எக்ஸாம் முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி வந்தது. அப்புறம் நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி சுட்டுமில்ல வச்சுட்டு பிரதீப் வந்து சுற்றுனா விளங்காத ஒருத்தன் அவன் கூட அடிச்சு யாரோ ஒருத்தங்க வாயெல்லாம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அது கூட போலீஸ் கேஸ் வச்சுல அவன் நான் தான் அடித்தேன். நான் தான் அடித்தேன். அன்னைக்கு தேதிக்கு உன்னை என்ன தவிர ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டைமாக புடவை கட்டு வந்தேன், ராமர் கலர் புடவை அவந்துருமோன்னு பயம் ஒரு பக்கம், ஆனால் எல்லோரும் உன்னையே பார்க்குறாங்கன்னு ஒரு வெக்கம் ஒரு பக்கம். எப்படி இருந்த தெரியுமா? இன்னொரு வாட்டி பண்ணு. அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தில் உன்னை நான் புடவையில் பார்த்தேன், வாடாமல்லி கலர். நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணத்தில் நான் வந்தேன் ஜானு. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் நான் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்து அந்த சத்தத்தில் இருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிட்டேன். காஃபி. வாங்க. ஹலோ சார், சாரி சார் லேட் ஆயிடுச்சு. இல்லை, கரெக்டான டயத்துக்கு தான் வந்தீங்க. வச்சுருங்க. ஷால் ஐ போர் சார்? நோ நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்ஸ். சரிஜா, நான் கிளம்புறேன். நீ சத்தனை தூங்க. நான் காலைல 3 மணிக்கு கீழே வந்துட்டு உனக்கு கால் பண்ணி ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. சரியா? பாய். டேய், ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்கே வா. இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லு, பரவாயில்ல. சி வந்து உட்காரு, சிலி ஃபெலோ. இருபத்தி 2 வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு, அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதை நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்னை தூங்கலாம் சொல்லாத. எனக்கு உன் கூட இருக்கணும், எனக்கு உன் கூட பேசணும், அவ்வளோதான். ஓகே? என்ன? கிழிச்சது போ. என்னாச்சு? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, அதுக்கு என்ன? எது உன்னை என்னைய நேரம் சேர்த்து வச்சு பார்த்தாங்க. சரி, அவங்க இந்த பக்கம் பார்க்கலாம், பார்த்து சொல்லு. இப்போ பார்க்கல, ஆனால் கிளம்புறாங்க. இந்த வழியாக தானே வெளில போகணும். ஆமால. சரி, நான் ஓடி போய் பார்த்து முடிச்சுக்கிறேன். அவங்க போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுறியா ப்ளீஸ்? தேங்க்ஸ்.
சார் இது கிச்சன், பாத்ரூம். வாஷ்ரூம் அங்கே இருக்கு சார். ஹாய் சார். சார் லுக்கு செமையா இருக்கு. அங்கேருந்து பார்த்தா அடையாளமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன பையன் நினைச்சேன். அப்புறம் என்ன எடுத்துக்கீங்க? சார் அபிக்கு பர்த்டே 12 o'clock கேக் கட் ஏய் அபி, பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அபி. நான் நல்லா கற்றுக்கோ என்ன சரியா? இல்லாதவங்க சுற்றி இருக்கவங்க வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஆ உங்களை பசங்க தனியாக வந்திருக்கீங்க, பத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. சார் உங்க வைஃபா சார்? நான் எதுவும் சொல்லல. ஹாய் மேம். ஹாய். நாங்க ராம் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். தெரியும், இப்பதான் சொன்னாரு. ஓ ஓகே. ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. நான் எதுவும் சொல்ல சத்தியம் சொல்ல. அப்படிலாம் இல்ல, லவ் மேரேஜ்னால யார்கிட்டயும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன் என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால் நம்ப முடியல, இதுல லவ் மேரேஜ் வேற சொல்றீங்க. அட பாவிங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன கிளாஸ்ல எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூட கூடாது. ஏய் சரி சரி போதும், பிட்டா நீ வீட்டுக்கு பேசிட்டே இருப்ப. கிளம்புன்றல. ஏன் அதட்டடா? நீங்க வந்து உட்காருங்க வாங்க. பாருங்க மேம், நீங்க இருக்கும்போது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸ்கூலா? யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? சார் வெக்கப்படுறீங்களா சார்? மேம் நீங்க எப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்போவே, அட் ஒன்ஸ். போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம், அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வேற எதுவுமே கேட்கல, கிளம்பிடுறோம். பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு, சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான், சொல்லாமலே. சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால் அவனை மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல, அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர், எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். எஸ் ஜானகி தேவி. உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. என் ராம் என்னை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும்
கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு, சரி கதை கட்டலாம் போ. கிளம்பு 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 கிளம்பு. ஆ ஏய் வா. ஏன் 10 மணிக்கு உங்களாம் வீட்டில் கேக் கட் பண்ண ஆகாதா? 12 மணிக்கு வெளியே வந்தால் வெட்டுமா? போ, எல்லாம் சேஃபாக ரீச் ஆகணும். 10 மெசேஜ் பண்ணு. ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். அட்டி போ. போற ஏய் பாத்துக்கிறேன் போ. உனக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்களா? கிளம்பு. குட் நைட் மேம். நீ தப்பாக நினைக்கலன்னா உன்ட்ட விஷயம் கேட்கலாம். என் மாடியோ எங்க சொல்லு. இல்லை, இங்கேருந்து உன் ஹோட்டல் கொஞ்சம் தூரம். சரி இல்லை இல்லை வேணாம், போகலாம். அடிச்சு சொல்லு. இல்லை, இங்கேருந்து ஹோட்டல் கொஞ்சம் தூரம். என் வீடு பக்கத்தில் இருக்குது. என்னை பத்தி நீ என்ன நினைச்சராம்? இல்லை இல்லை, சாரி சாரி சாரி, நான் அந்த இடத்துல சொல்ல ஜானு, சத்தியமா. அதான் முன்னாடியே வேணான்னு சொன்னேன். நம்ம வேணா ஹோட்டலுக்கு போயிடலாம். நான் வேணா கேப் புக் பண்ணிட்டேன். சாரி சத்தியம். இந்த விஸ்வாமித்திரரை டான்ஸ் ஆடி மயக்குமே, அந்த பொண்ணு பேர் என்ன? மேனகா. ஆ, அது கூடவே இன்னும் 2 இருக்குமே, அது பேர் என்ன? ரம்பா, ஊர்வசி. ம், அதுங்க 3ஐயும் அதே ட்ரெஸ்ல உன்னை நம்பி ஒரு நைட் விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், பத்திரமா பார்த்துப்பேன். அது தாடி மீசை எடுத்தனாலும் உனக்கு அப்படி தெரியுது. ஆ, எடுக்கலனா மட்டும் அப்பவும் அப்படி தான் தெரியும். ம், சரி நடைய கட்டு. எப்படி போனோம் வீட்டுக்கு? ஜானு, ராம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். நீ இப்படியே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்.
எனக்கு உன் குழந்தைகளை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும். அதுங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படணும். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோன்னு அதட்டி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். சாப்பிட்றியா? எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை ஹோட்டல் போகணும், அங்கேயும் நீ எதுவும் சாப்பிடல? பசிக்கல. எனக்கு பசிக்குது. ஓகேவா? ம், எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கியா? ம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ கேட்கல, ஜென்ரலாக நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேட்குற? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. சொல்ல வேணாண்ணா, சொல்ல வேணாம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வர சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேனா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தினைக்கும் சாமி முன்னாடி நின்று அழுவேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானாக எதுவும் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கிறாரு. குறைன்னு ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கேன்னா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல மாட்டேன். ஜானு, நீ எஞ்சிடாத, அப்படியே இரு. தடிக்கடிக்கு விட்டுற போகுது. அப்படியே இரு, இந்த வந்துடுறேன். என்னடா அது? மெமரிஸ். பழைய வாசனை. எப்படி இதெல்லாம் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சிருக்க? ம், உன்னோடது. எந்த? ஐயோ, எப்படிடா இது உங்ககிட்ட வந்தது? வருது. அப்படியே அது கால் முளைச்சு திருடணும்.
உன் ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு. அதான் எப்படி? நீ எப்பவுமே பிடி போயிட்டு போகும்போது கிளாஸில் துப்பட்டா கழட்டி வச்சுட்டு போவேல, பல நாள் ஃபாலோ பண்ணி திட்டமிட்டு தூக்கிட்டேன். ஆ, இதான் கிடைச்சது. ஏய், பார்த்து 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 பார்த்து. டேய், ஒன்றும் இல்லை அப்படியே எப்படிங்கிற? லவ் லெட்டரா? இல்லை. அட பாவி, கவிதையா? என்ன பத்தியா? இங்க கொடு. இல்லை ஜானு, படித்த ஒரு மாதிரி சிரிப்பு வரும், வெக்கமாக இருக்கு. ப்ளீஸ். டேய் டேய், என்னை பத்திலாம் யாரா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. சரி, நீயே படி படி. பெண்ணே, நீ என்ன அலைப்பாயும் கடலா? உன் அடுத்த அலைக்கு என் மனம் ஏங்குகிறதே. மீன் கூடைக்கும் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையா? உன் வருகையை அறிய வகுப்பு பதிவேடு தேவையா? மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம், மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம். உன் கண்களை பார்த்தால்தான் எனக்குள் மின்னல் போகிறது, உன் கண்களை பார்த்தால்தான் எனக்குள் மின்னலே போகிறது. 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், உன்னை இத்தனை காலம் மனதில் சுமக்கும் எனக்கும் நீ சொந்தம்தான். என்ன இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட எடுத்துட்டு போறேனே. ஏற்கனவே லேட் ஆச்சானோ? ப்ளீஸ் ராம். அப்படி பார்க்காத. சரி, இது புடி. எங்க போற? சரி இரு, வந்து சொல்கிறேன். உன் ஃப்ளைட்லேயே உன் கூடவே எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். நீ ஃப்ளைட் ஏற வரைக்கும் நான் உன் கூடவே வரேன், போதுமா? இதுக்கு நீ அழுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணத்துடா நட. ஐடி